ஜெய்வீம் என்ற வார்த்தையை சொல்லி பதவி பிரமாணம் எடுத்த ஒரே நீதிபதி நம்முடைய கவாய் அவர். கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கலாம், நீ ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்கலாம். எங்கள் சனாதனத்தில் நீ ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் எஸ்சி அப்படின்னு சொல்றாங்க. இதான் சனாதனம். சூத்திரனுக்கு அர்த்தம் தெரியுமா? போராடுற வழக்கறிஞர்கள் திருமாவை எதிர்த்து போராடுற சாதி சங்கம். சூத்திரன் என்ன? தாய்மாரெல்லாம் வந்திருக்கீங்க, அதை பகிரங்கமா சொன்னா நல்லா இருக்காது. அனைத்து பெண்களையும் எச் ராஜா இருக்கான்ல, படத்தை நடிச்சிருக்கான், அவன் கொண்டாட்டியும் சேர்த்துட்டான், பாப்பாத்தையும் சேர்த்துட்டான், அவன் சூத்திரச்சின்னு சொல்றான். பெண்கள் அனைவருமே சூத்திரச்சி தவறானவன் சொல்றான். இதை ஆதாரத்துடன் நம்முடைய திருமா பேசினாரு. அப்ப திருமாவுக்கு நான் ஏன் வக்காலத்து வாங்கிய கட்டாயம் இல்லை, இட்டு கட்டி வக்காலத்து வாங்கல. நீங்க எல்லாம் பாஜகவுக்கு RSSக்கு வக்காலத்து வாங்கினா கூலிப்பட்டால பகிரங்கமா சொல்றேன். காசு வாங்கிருக்கீங்க, கூவுறீங்க, வசூல் மானேன்னு உழைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய தலைவன் தமிழ்நாட்டில் வாழ்கிறார் என்று சொன்னால் திருமாதான். சாதி நெருப்பு தீ அவரால் பத்த வச்சு நாடே கொந்தளிச்சிருக்கு. அதைத்தான் பிஜேபி விரும்புறான், RSS விரும்புறான். என்னை ஒருத்தன் அடக்க நினைச்சா என்ன செய்வேன்? இது எல்லா சமூகத்துக்குமானதான் திருமாவுடைய அந்த தாரக மந்திரம். யாருக்கும் அடங்க கூடாது. நம்ம அடக்க நினைச்சா திமிரி எழு, திருப்பி அடி. அதை விடுதலை சிறுத்தைகள் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா பண்ணல. இந்த மக்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் திருமாவுக்காக லட்சக்கணக்கானவர் உயிரை கொடுக்க தயாராயிருக்காங்க. இன்னைக்கு திருமா நினைச்சால் இந்தியாவினுடைய துணை பிரதமராக முடியும். ஆனால் என் கால் தூசிக்கு சமம். நான் சனாதனத்தை வேறொருப்பன் என்று இன்னைக்கு முழங்கி கொண்டிருக்கிறார். அப்ப நாட்டு மரபர்களே சேருங்கள் பார்த்தாங்க. நாங்களாம் இருக்கோம். நாங்கள் எந்த நாட்டு மரபு? எல்லாம் ஒண்ணுதானப்பா. நாங்க பெரியார் அம்பேத்கரை படிச்சுட்டு நாங்களும் திரும்ப மாதிரி ஒரு மனித சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்கும் போராடிட்டு இருக்கிறோம். என்னடா இதெல்லாம் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? பெரியாரும் அண்ணாவும் அம்பேத்கரும் வகுத்த கொள்கைகளை திராவிட இயக்கம் பொதுவுடைமைக்கு தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் அசைக்க விட மாட்டோம். பிஜேபி தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்யக்கூடிய தலைவராக திருமா இருக்கிறார். ஆகவே குறிவைக்கிறார் RSS. திருமாவுடைய அரசியலை எந்த கொம்பனும் கொம்பாதி கொண்டு வீழ்த்த முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் என்பது தத்துவம். திருமா என்பது ஒரு தத்துவவாதி. இன்றைக்கு தலித் அரசியலை தாண்டி பொது வழிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழக தலைவராக திருமா ஜொலிக்கிறார். திருமா இல்லாமல், விடுதலை சிறுத்தை இல்லாமல் எதிர்கால அரசியல் சுழலாது. இதை தெரிந்து கொண்டு சுயநலவாதிகள், கபோதிகள் சில பேர் ஜாதியின் பேரால் வரலாம். அதை தடுத்து நிறுத்துவோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சனாதன பாஜக கும்பலால் குறிவைக்கப்படும் அம்பேத்கரிய பிள்ளைகள் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மரியாதைக்குரிய PR கவாய் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய முனைவர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள், இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் கண்டன கூட்டம் நடைபெறுகின்றது. இந்த கண்டன கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய வழக்கறிஞர் பிரபுஜீவன் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய அருமை தம்பி முருகன் கண்ணா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்கக்கூடிய சுந்தர் அவர்களே, தமிழரசு அவர்களே, கணேச பாண்டியன் அவர்களே, மீனா அவர்களே, மங்கள்ராஜ் பாண்டியன் அவர்களே, உமர் ஃபாரூக் அவர்களே, மணிப்பாண்டியன் அவர்களே, இங்கே வழக்கறிஞர் கின்சன் அவர்களே, எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரும் வன்னி காடுகளை வள வந்த மரியாதைக்குரிய வன்னியரசு அவர்களே, எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய அருமை தம்பி தூத்துக்குடி தந்த நம்முடைய தங்கம் தளபதி SR பாண்டியன் அவர்களே, இங்கே நிறைய நண்பர்கள் எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தியர்கள், ஆளுமைகள், இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள், தாய்மார்கள், எனக்கு பின்னாலே உரை நிகழ்த்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. என்னோடு வருகை தரக்கூடிய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளரும் தலைமை உறுப்பினருமான திராவிட குமரன் சசிகுமரன் அவர்களே,
காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மீண்டும் தாய்மார்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் தீபாவளி பர்ச்சேஸ் நேரத்தில் ஒரு முக்கியமான ஆளுமைக்காக வருகின்றதற்காக தாய்மார்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நெருக்கடியான நிலைமை, தீபாவளி நெருக்கடி ஒரு பக்கம் இருக்கட்டும், நாட்டிலே மிகப்பெரிய நெருக்கடி. நிறைய நேரம் பேசலாம். தீபாவளி கழிச்சு இந்த கூட்டத்தை போட்டிருந்தா யாரோ நாங்கள் பிஜேபிக்காரை வந்துடுவோம் போயிடுவோம் வந்து பாரான்னு இருப்போம். அது வேற. நெருக்கடியான நிலைமை, நாடே நெருக்கடியில் இருக்கு, அறிவிக்கப்படாத நெருக்கடியில் இருக்கு. உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றம் தான் நம்ம இந்தியாவிலேயே ஹையஸ்ட் போஸ்ட். அதை விட வேற போஸ்ட் இல்லை. கொஞ்சம் தாய்மாரெலாம் கவனிக்கணும், எதுக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம்ன்றதை கவனிங்க. அதாவது நம்பர் 1 அவரது ஜனாதிபதி தான் நம்ம இந்தியாவில் முதல் குடிமகள். அவங்களுக்கே பதவி பிரமாணம் யார் எடுத்து வைப்பான்னு கேட்டால் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவ்வளோ பெரிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய PR கவாய். அவர் இந்தியாவில் சுதந்திரம் அடைந்த 75 ஆண்டுகளுக்கு மேலே பதவி பிரமாணம் ஏற்றவர்கள் யாரும் ஜெய் பீம் என்ற வார்த்தையை சொன்னதில்லை. ஜெய் பீம் என்ற வார்த்தையை சொல்லி பதவி பிரமாணம் எடுத்த ஒரே நீதிபதி நம்முடைய கவாய் அவர். நீங்க பாருங்க, இப்போ நம்ம ஊர் தூத்துக்குடி அனிதா ராதாகிருஷ்ணன் மந்திரி பதவி ஏற்றுட்டா, மந்திரி பதவி ஏற்றுட்டு எப்போ வந்தாலும் கலெக்டர் எங்கே இருப்பாங்க பாண்டியனுக்கு தெரியுமில்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் வரவேற்காம கலெக்டர் இருக்க முடியுமா? அந்த ஊர் கமிஷனர் இருக்க முடியுமா? ஏங்க, இந்தியாவிலே நம்பர் 1 உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அவர் பிறந்த ஊர் மராட்டியத்துக்கு போறாரு. அந்த மாநில முதலமைச்சர் வரவேற்க வர மாட்டேன்றான், துணை முதலமைச்சர் வரல, அமைச்சர்கள் வரல. சரி, அதிகாரிகள் வந்தாங்களா? டிஜிபி, மும்பை மாநகர கமிஷனர், யாரும் வரமாட்டேன்றாங்க. அவராக வந்துட்டு போறாரு. சொந்த ஊருக்கு நாக்பூருக்கு போறாரு. ஒரு கோயிலில் சாமியை கும்பிட்டு வர்றாரு. அவர் சாமி கும்பிட்டு அந்த கடவுளை கழுவி விடுறான். யோசித்து பாருங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த RSS சங்கி சனாதனம்னா எந்த கடையிலாவது விற்கும் நினைக்காதீங்க. தான் அவன் என்ன நினைக்கிறான்? கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கலாம், நீ ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் எடுத்து வைக்கலாம். எங்கள் சனாதனத்தில் நீ ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட் SC அப்படின்னு சொல்றான். இதான் சனாதனம். சரி, அப்ப SCக்கு மட்டும் தான் சனாதனம் இருக்கா? பசும்பொன்பாடியனுக்கு இல்லையா? திருமாவளவன் ஏத்து போறாரு, அவனுக்குலாம் இல்லையா? நீ சனாதனத்தில் பஞ்சமன் சொல்றான், பட்டியல் உறுப்பினர். பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் என்ன சொல்றான்? சூத்திரன்றான். சூத்திரனுக்கு அர்த்தம் தெரியுமா? போராடுறாங்க வழக்கறிஞர்கள் திருமாவை எதிர்த்து போராடுற சாதி சங்கம். சூத்திரன் என்ன? அவையில சொல்றேன், தாய்மாரெலாம் வந்திருக்கீங்க, அதை பகிரங்கமாக சொன்னா நல்லா இருக்காது. பாப்பானுக்கு நம்ம அடிவேலை செய்வது, இன்னும் சொல்ல வேண்டாம், தவறானவர்களுக்கு பிறந்தவ, அதை ஒத்துக்கிட்டா நீ போராடு திருமாவை எதிர்த்து. சூத்திரன் நீ ஒத்துக்கிட்டா எழுத்து போராடு. சூத்திர பட்டத்தை போக்குவரத்துக்காக திருமா போராடுறார். நீ எதுக்கு போராட போற? இதே திருமாவை குறி வைக்கிறான். எப்ப குறி வச்சா? வன்னியர் சொன்னார் 2020 பெண்கள் உரிமை குறித்து பெண்களுக்காக திருமா பேசுகிறார். அதுல மனு தர்மத்தில் அனைத்து பெண்களையும், H ராஜா இருக்கான்ல, படத்தை நடிச்சுட்டு இருக்கான் புதுசா, அவன் பொண்டாட்டியும் சேர்த்து தான், பாப்பாத்தையும் சேர்த்து தான் அவன் சூத்திரச்சின்னு சொல்றான். பெண்கள் அனைவருமே சூத்திரச்சி, தவறானவன் சொல்றான். இது ஆதாரத்துடன் நம்முடைய திருமா பேசினாரு. நம்ம பத்தினி தெய்வம் கண்ணகிக்கு பின்னாடி நடமாடுற ஒரே கண்ணகி குஷ்புவை விட்டு கரைச்சல் பண்ணாங்க. திருமாவை எதிர்த்து கரெக்டா பண்ணாங்க, எடுக்கல மக்கள்கிட்ட. அது மாதிரி கவாய் அவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக அமர்ந்திருக்கிறார். ஒரு பார்ப்பன வழக்கறிஞர் அவன் காலில் போட்டிருக்கிற சுவை கலட்டி எறிகிறான். நான் நிறைய நேரம் பேச விரும்பல, அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான்? எனக்கு கடவுள் இட்ட உத்தரவு.
சனாதனத்தை எதிர்த்து கவாய் தீர்ப்பு சொன்னார். அவர் ஒன்றும் தப்பா சொல்லல. ஒரு விஷ்ணு சிலை, அந்த விஷ்ணு சிலை சிதைக்கப்பட்டிருக்கு. சிதைக்கப்பட்டிருக்கிற சிலை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. தொல்லியல் துறை தான் அதை சீர் செய்ய முடியும். அந்த அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இல்லை, தொல்லியல் துறைக்கு இருக்கு. நீ விஷ்ணுவை வணங்குறீல, நம்புறீல, அந்த விஷ்ணு கிட்டே நீ உன்னுடைய வேண்டுதலை வைத்துக் கொள்றாரு. இது அவனுக்கு தாங்கல. இதுக்கு செருப்பை கலட்டி சூவை கலட்டி எரிய வர்றான். அவன் மேல இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒப்புக்கு சேப்பானியாக மோடி உட்பட அனைவரும் ஒரு கண்டன கொடுத்துட்டு படுத்துட்டாங்க. இதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கறிஞர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்துக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் திருமாவர்கள் செல்லுகிறார். சென்றுட்டு வரும்போது நாங்கள் அடிக்கடி பார் கவுன்சிலுக்கு போவோம். ஹைகோர்ட்டில் நான் வழக்கறிஞர், அங்கே எனக்கு அங்கேயும் சேம்பர் இருக்குது. எனக்கு பொது நியாயம் பேசியே பழக்கப்பட்டவன். பொது நியாயம் பேசாமல் அமைதியாக இருந்தால் நான் 4 தடவை அமைச்சராக இருப்பேன். ஆனால் பொது நியாயம் பேச வேண்டும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். பேசுவேன். எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் பேசி ஆகணும். அதான் ஒரு மனிதன். பசும்பொன் பாண்டியன் மாண்புமிகு பசும்பொன் பாண்டியனா வாழ்ந்தானா, மானமிகு பசும்பொன் பாண்டியன் வாழ்ந்தானான்னு கேட்டால் பசும்பொன் பாண்டியன் மானமிகு பசும்பொன் பாண்டியனாக வாழ்ந்தான்ற வரலாறு எனக்கு போதும். அப்ப திருமாவுக்கு நான் ஏன் வக்காலத்து வாங்கிய கட்டாயம் இல்லை, இட்டுக்கட்டி வாக்குத்தாளத்து வாங்கல. நீங்க எல்லாம் பாஜகவுக்கு RSSக்கு வக்காலத்து வாங்கினா கூலிப்பட்டாலும் பகிரங்கமா சொல்றேன். காசு வாங்கிருக்கீங்க, கூவுறீங்க. பசும்பொன் பாண்டியன் உழைக்கிறேன். என் உழைப்பு, என் வியர்வையை சிந்தி நான் நாடு பூரா பேசுறேன். நான் யாருக்கும் கூலிக்கு போக மாட்டேன். நீங்க விலை கொடுத்து யாரும் வாங்க முடியாது. அதனால அவர் உண்மையே பேசுறேன். அவர் கார் வருது, நம்ம அந்த காட்சியை பார்க்குறோம். அந்த காரை இடிக்க போற மாதிரி இவன் தான் போறான். அவன் பேர்லாம் சொல்லி பெரிய ஆள் ஆக்க வேண்டிய அவசியம். ஒரு வழக்கறிஞராக நீக்கப்பட்டவன் அவன் போறான். போனா அவனுக்கு இடிக்கிறதுக்கு துணிவும் இல்லை. ஒரு துணிவில்லாத கோலை தான் அந்த வேலையை பார்க்குறான். அவன் காரை இடிச்சிருக்கணும், இல்லாட்டினா இடிக்கல ஸ்கூட்டரை. இவர் திரும்ப அதுக்கு பின்னாடி அவருக்கு எஸ்கார்டு வண்டி போகுது, நம்ம பார்க்குறோம். எப்பயுமே அந்த இடம் ரஷ்ஷாக இருக்கிற இடம், ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அந்த பார் கோன்ஸ் ஸ்பீடு பிரேக்கு, அந்த கார் ஸ்பீடு பிரேக்கை விட்டு ஏறி இறங்குது. இவன் போய் எழுத்தாமல் ஒரு கேட்டு இருக்கு, அந்த கேட்டுக்குள்ளே தான் வர்றான். அங்கேருந்து வரல, அந்த கேட்டுக்கிட்டு இருந்தா வர்றான். வந்துட்டு இடிக்கிற மாதிரி பார்க்குறேன். இவர் என்ன நடக்குதுன்னு தெரியல திருமாவுக்கு. உடனே அவன் நிப்பாட்டிட்டு, எனக்கு அங்கிருந்தவர்கள் சொன்னது, அதை திருமாவும் மறைத்து விட்டார், யார் வெளியே சொல்லலை. கண்ணியத்துக்குரிய தலைவன் தமிழ்நாட்டில் வாழ்கிறார் என்று சொன்னால் திருமாதான். சாதி நெருப்பு தீ அவரால் பற்ற வச்சிருக்க முடியும். நாடே கொந்தளிச்சிருக்கு. அதைத்தான் பிஜேபி விரும்புகிறான், RSS விரும்புகிறான். நாம் அனைவரும் சகோதரனாக வாழ வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும் என்று திருமா கருதுகிறார். பொறுமையோடு உட்கார்ந்திருக்கிறார். அவன் சாதியை சொல்லி தெளிவாக பேசியிருக்கிறான், ஒரு பைத்தியக்கார மாதிரி. இதை ஊடகம் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய சம்பவம் அவங்க பார்க்கல, ஊடகங்கள் போயிட்டாங்க. நம்முடைய தோழர்கள் வந்தவர்கள் திருமாவுக்கு இருக்கக்கூடிய எஸ்கார்டில் அவனை பேசி நீ போப்பான்னு சொல்றாங்க. அவன் நோக்கம் என்ன? திருமாவை வம்புழுக்கணும். ஒரு சில்லுண்டியை வச்சு வம்புழுக்கிறதுக்கு RSS நாக்பூர் தலைமுடைய ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு. அந்த காருக்கு முன்னாடியும் அந்த ஸ்கூட்டருக்கு முன்னாடியும் காலி இடம் இருக்கு. எப்பயுமே அந்த ரோட்டில் பார்த்தீங்களா எப்பயும் ரஷ்ஷாக இருக்கும். அவன் ஸ்கூட்டர் எடுத்து போயிருந்தா போயிருக்கலாம். அவன் சாதியை சொல்லி சொல்றான், இவர் என்ன பெரிய தலைவரான்றான், என்னென்னவோ பேசுறான். ஆனால் அனைத்தையும் தாங்கி கொண்டு அவர் கடந்து செல்ல நினைக்கிறார் திருமா. அவர் நினைக்கலாம், அவர் எப்படி வளர்த்திருக்காரு. யாருக்கும் அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. அது விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும் சொல்லல, எனக்கு தான். என்னை ஒருத்தன் அடக்க நினைச்சா என்ன செய்வேன்? இது எல்லா சமூகத்துக்குமானதான் திருமாவுடைய அந்த தாரக மந்திரம். யாருக்கும் அடங்க கூடாது. நம்ம அடக்க நினைச்சா திமிரி எழு, திருப்பி அடி. அதை விடுதலை சிறுத்தைகள் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா பண்ணல. இதான் என்னுடைய கருத்து. என்னப்பா சாதாரணமாக ரோட்டில் ஒரு கவுன்சிலராக இருக்கேன், ஊராட்சியில் 400 ஓட்டில் ஜெயிச்சிருப்பேன், 400 ஓட்டில் 50 ஓட்டில் வாங்கி ஜெயிச்சிருப்பேன். அவனை முறைச்சு பார்த்தா என்னடா முறைக்கிறேன் அடிக்கிறான்.
இந்த மக்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் திருமாவுக்காக லட்சக்கணக்கானவர் உயிரை கொடுக்க தயாராயிருக்கான். எவன் நாளுக்கு உனக்கு அடிமையா இருப்பானா, புண்மை தேரையா இருப்பானா? அவளை முறைச்சு பார்க்கறத தொண்டர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கேட்டாங்க, அன்புமணி இதே மாதிரி முறைச்சு பார்த்துருந்தா ஒரு கண்ணத்தை திருப்பு அடிச்ச இன்னொரு கண்ணை திருப்புன்னு போயிருப்பாரா? நம்ம தேவர் வர மக்களை கேட்கிறேன், தேவர் பேரவை நாடார் பேரவைலாம் இல்லை, சுயநலத்துக்கு RSSக்கு விலை போயிட்டாங்க. மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. திருமா யார், திருமாவை எதுக்குறவன் யார் அப்படின்னு பார்க்குறான். நாங்கள் மக்களோட மக்களாக இருக்க, நான் வேற்றுக்கிறதுல இறங்கியிருக்கேன், நாங்கள் மக்களோட தான் இருக்கோம். என்ன சொல்றா? திருமா யார்? அனைத்து சமூகத்திற்கும் போராடக்கூடிய ஒரு போராளி தலைவர், தலித்து தலைவராக தான் உருவானாரு. தலித்து தலைவராக உருவாகி இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு பொது தலைவராக திருமா வளர்ந்து விட்டார். அது அவனுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? RSS காரனுக்கு பிடிக்கல, சங் பரிவார் கூட்டத்துக்கு பிடிக்கல. இந்தியாவில் தலித் அமைப்புகள் அப்புறம் பெட்டியை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டான். சிராக் பஸ்வானா இருக்கட்டும், யார் இருக்கா இந்தியாவில் சொல்லுங்க ஒரு தலித்து அமைப்பு? எல்லாம் பிஜேபி காசை கொடுத்துட்டான், பதவியை கொடுத்துட்டான். இன்னைக்கு திரும்ப நினைச்சால் இந்தியாவினுடைய துணை பிரதமராக முடியும். ஆனால் என் கால் தூசிக்கு சமம், நான் சனாதனத்தை வேறொருப்பேன் என்று இன்னைக்கு முழங்கி கொண்டிருக்கிறார். அதான நாங்க நிக்கிற பசுமன் பாண்டியன் எதுக்கு வர்ற? அனைத்து சமூகங்களில் தலைவராக இருக்கிறார் இல்லையா? சிறுமதினு ஒரு பெண்ணு, உங்களுக்கெல்லாம் தெரியும், தாய்மார்களுக்கு, கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரணம் செய்தி கேள்விப்படுது. கேள்விப்பட்டவுடன் சிறுமதியின் தாயாருக்கு அந்த கண்ணீரை துடைத்து விட்டு ஆறுதல் சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமா. அவர் எப்படி பார்க்கிறான்னு கேட்டா, சிறுமதி யாரு, என்ன சாதி, என்ன மதம் பார்க்கல. அப்புறம்தான் அவங்க முக்குளத்தூர்ல அகமுடிகிற அமைப்பு. சில பேர் கேட்குறாங்க, என்னடே இருந்தாலும் நீங்க திருமாவுக்கு, சரி திருமாவுக்கு சிறுமதிக்கு எத்தனை இன்னைக்கு போராடுற ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு, இன்னைக்கு போராட வழக்கறிஞர்லாம் சிறுமதி வீட்டுக்கு எத்தனை பேர் போராடினீங்க? அதை விட அந்த பள்ளிக்கூடத்தை இடித்த அடித்த கலவரத்தில் விடுதலை சிறுத்தையுடைய மாவட்ட செயலாளர் திராவிட முன்னணி உட்பட 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் மீது தான் வழக்கு. எந்த தேவர் அமைப்பு போராடி இருக்கு? நான் ஏன் கேட்கிறேன்னு கேட்டா, போராடணும், போராட வேண்டும். திருமா மீது அவர் அழகா சொல்லிட்டாரு, நான் அந்த காரை இடித்ததாக நிரூபித்தால் பொது வழியில் மன்னிப்பு கேட்கிறேன் சொன்ன ஒரு கண்ணியத்துக்குரிய தலைவன் திருமா. உங்களால் நிரூபிக்க முடியுமா? இதை சாக்கு வச்சு அன்னைக்கு குஷ்போ கொண்டு வந்து இறக்குனீங்க, இப்ப ஒரு பைத்தியக்காரரை கொண்டு வந்து இறக்குறீங்க. முதல் என்ன சொன்னீங்க? அவன் அதிமுக வட்ட செயலாளர்னாங்க. அதிமுக ஆலந்தூர் போய் ஒரு வட்ட செயலாளர் தான் பத்திரிகையில் பிளாஷ் பண்ணி பார்த்தாங்க. அதிமுகவே இங்கே செத்து கிடக்கு, எப்படி எந்திரிப்பேன்? செத்த பாம்பா இருக்கு. சரி, இந்த அஸ்திரம் சரியா வராது அப்படி முடிவெடுத்தாங்க. அடுத்து அவர் யார் தெரியுமா? ஆப்ப நாட்டு மறவர். ஆப்ப நாட்டு மறவர்களே சேருங்கன்னு பார்த்தாங்க. நாங்களாம் இருக்க முடியல. நாங்கள் எந்த நாட்டு மறவர்? எல்லாம் ஒண்ணுதானப்பா. நாங்கள் பெரியார் அம்பேத்கரை படிச்சுட்டு நாங்களும் திரும்ப மாதிரி ஒரு மனித சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்கும் போராடிட்டு இருக்கிறோம். அதுவும் ஃபெயிலியரு. எதை தூக்கியிருக்காங்க? வழக்கறிஞர். அது வழக்கறிஞரே இல்லை. ஆலந்தூரில் ஒரு பெண் நீதிபதிக்கு மெசேஜ் போடுற ஆபாசமான வார்த்தை இல்லை. அதற்காக நீதிபதி புகாரில் 2 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்து தடை செய்யப்பட்டவர் தான். அதை விட பெரிய குடும்பம் அதிமுக கூட்டத்தில் டவரில் ஏறி இந்த டவரில் செல்ஃபோன் டவரில் ஏறிக்கிட்டு இறங்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவனை இறக்க சொல்லி ஆஸ்பத்திரியில் போட்டு அதுக்கு ஒரு பணம். இப்போ தீபாவளி யாருக்கு தெரியுமா? இந்த தீபாவளி நமக்கு இல்லை. நான் தீபாவளி கொண்டாட மாட்டேன், மூட நம்பிக்கை விழா நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்யணும்ல, அது கூட இல்லாமல் இங்கே வந்துட்டேன். ஆனால் இப்போ இந்த தீபாவளி திருமா தீபாவளி தான். யாருக்குன்னு கேட்டால் திருமாவை எதுக்குறவங்களுக்கு, ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிற அந்த வழக்கறிஞருக்கு கொண்டு போய் பணத்தை குமிக்கிறாங்க RSS சங் பரிவார் கூட்டம். இந்த தீபாவளி திருமாவை எதுக்குறவங்க தான் நல்லா கொண்டாடுறாங்க.
ஏண்டா கூலி போட்டால் எத்தனை வருஷம் வாழ போறோம்? மான மரியாதை வேணாமா? சுயமரியாதை வேணாமா? 27% இடஒதுக்கீடை விபி சிங் கொண்டு வந்தாரே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு. மண்டல் கமிஷன் அறிக்கை, கலைஞர் முதலமைச்சர் கலைஞர் அன்னைக்கு பரிந்துரை செய்தார். ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு பின்னாடி 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இல்லை. அன்றைக்கு வரவேற்றவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனை வரவேற்றவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். நீங்க சொல்றது போற போக்குல அம்பேத்கர் ஒரு எஸ்சி இப்படி பரப்புரை அரசியலே தெரியாதவங்கிட்ட தற்கூரி போயிட்ட பரப்புரை செய்தி. அவர் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவில், அதுவும் குறிப்பா தமிழகத்தில் குற்ற பரம்பரைன்னு ஒரு சாதியை ஒதுக்கி வச்சிருக்கிறான். அதை போக்குவரத்துக்காக போராடுவேன் என்று சபதம் எடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார் அன்றைக்கு இந்த ஆங்கிலேய அரசு. இதை பேசு, வரலாறு பேசு, தத்துவத்தை பேசு. சும்மா காசை வாங்கிட்டு எஸ்சி ஏண்டா அவன் இடிக்க வர்றான், அவனை பார்த்தா ஆப்ப நாட்டு மரம் எழுதி வச்சிருப்பானா? வழக்கறிஞர் தெரியுமா? ஒரு ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட போறான். இனிமே இவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு ஹோட்டலுக்கு போனால் சப்ளையர் சரியா ஒழுங்கா சப்ளை பண்ணாடி என்ன ஜாதிக்காரன் நீ எழுதி போடு, அடிப்பாங்க உங்களுக்கு. பஸ்ஸில் போவாங்க, கண்டக்டர் என்ன ஜாதிக்காரன், டிரைவர் என்ன ஜாதிக்காரன், டாக்டர்கிட்ட. என்னடா இதெல்லாம் நடக்குமா? தமிழ்நாட்டில் நடக்குமா? பெரியாரும் அண்ணாவும் அம்பேத்கரும் வகுத்த கொள்கைகளை திராவிட இயக்கம் பொதுவுடைமைக்கு தமிழ்நாட்டில் இருக்க வரைக்கும் அசைக்க விட மாட்டோம் பிஜேபி. அதை திரும்ப இன்றைக்கு எழுச்சியோடு இன்றைக்கு சுழன்று தன்னலம் கருதாமல் தன்னை அர்ப்பணித்து தியாகம் செய்யக்கூடிய தலைவராக திரும்ப இருக்கிறார். ஆகவே குறிவைக்கிறார் ஆர்எஸ்எஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு தான் பசு முன்பாடு இங்கே நிற்கிறேன். இந்த கூட்டம் மானம் மரியாதையை காக்கின்ற கூட்டம். இந்த கூட்டம் சுயமரியாதை கூட்டம். இது தன்மான கூட்டம். அப்ப நீங்க புரிஞ்சுக்க. இப்போ போராட்டம் ரெண்டு தான். ஒன்று மானம் கட்டவங்களுக்கு, மானஸ்தங்களுக்கு. நம்ம மானத்தோடு ரெண்டுக்குருவோம். ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறதுக்கு என்ன நோக்கம் உங்களுக்கு இருக்கு சொல்லுங்க? திருமாவை எதிர்க்கிறதுக்கு என்ன நோக்கம் இருக்கு? டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார். அல்ல பெண்கள் உரிமை பல்வேறு விஷயங்களை சொல்லும் போது பிரதானமா சொல்றது, வழக்கறிஞர்களே, படித்து விட்டு காசுக்காக கூற வழக்கறிஞர்களே, சாதி அமைப்புகளே, டாக்டர் அம்பேத்கர் ராஜினாமா கடிதத்திலே சொல்லுகிறார், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கமிஷன் அமைக்க வேண்டும். நான் பல முறை கடிதம் எழுதியும் கேட்கவில்லை. ஆகவே சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உனக்கு எனக்கும் சேர்த்து ராஜினாமா செய்தவர் டாக்டர் அம்பேத்கர். அவரை என்ன சொல்ற எஸ்சி அதெல்லாம் தாண்டியாச்சு. படிச்சுட்டாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்க, மாணவர்கள் எல்லா சமூகத்திலும் அம்பேத்கரை மதிக்கக்கூடிய அளவுகளாக. அம்பேத்கர் இன்னைக்கு அரசியல் சட்டத்தில் நம்மளை கீழே கொண்டு போக வேண்டும். எல்லா சமூகமும் விழிப்பாயிருச்சு. இப்ப நம்முடைய திருமாவை என்ன சொல்றான், நீங்க எஸ்சி எந்த வகையில் அவர் எஸ்சிக்கு மட்டும் போராடினார் சொல்லு. அந்த சமூகத்தை கொள்கை கோட்டமாக இன்றைக்கு மாற்றிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பை லட்சியத்தின் பாடிவிடாக மாற்றிருக்கிறார். எந்த அமைப்பு சொல்லு? ஒரு அமைப்பு. விடுதலை சிறுத்தைகள் தான் சாதாரண கிளை செயலாளர் அரசியல் 1 மணி நேரம் பேசுறாரு. பார்க்குறேன் கூட்டங்கள்ல. விடுதலை சிறுத்தைகள் அமைப்புகளை சொல்றான். கட்ட பஞ்சாயத்து பண்ணி வந்த ராஜா ஒருத்தர், எச் ராஜா, திருட்டு பெயர், பிழைக்க வந்தவன். நாங்கள் அருவாலை தூக்கும்ல, தூக்குடா. நாங்கெல்லாம் பிறக்கும் போதே இந்த கூட்டமும் வீரத்தோடும் வேலோடும் வாளோடும் பிறந்தவர்கள். நீ எதோட பிறந்த? களவாடி பேல. பீகார்ல இருந்து இங்க பிழைக்க வந்தவன் இவன் அருவாலை தூக்குவான. எஸ்ஆர் பாண்டி கோனைஸ் வாங்கி சாப்பிட்டு இருப்பாரா? அருவாலே பிறந்த ஒரு அருவா சத்தம் கேட்டாதான், செய்தி சத்தம் கேட்டாதான் எஸ்ஆர் பாண்டி தூங்குவார். இப்படி தளபதியெல்லாம் அங்கே வச்சு உட்காந்துருக்க. இவன் வந்துக்கிட்டு பேசுறாங்க பாருங்க. திருமாவளவன் அவர்கள் மருத்துவ இடஒதுக்கீடு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்த இடஒதுக்கீடை திருட்டுத்தனமா ஒன்றிய அரசு ஒழிச்சு வச்சிருந்தாங்க. போராடக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக் அமைப்புகள், போராடக்கூடிய தேவர் அமைப்புகள், நீங்கள் போராடுங்கள், உங்கள் போராட்டத்துக்கு நான் ஆர்வம் தர்றேன். நீட் எதிர்த்து வாங்க, கை ஒருக்க தயாராக இருக்கிறேன். ஈழத்திலே வன்னி அரசு வன்னி காடுகளில் வள வந்தவர் ஒருத்தர் சொல்லுங்க உங்க அமைப்புல. நான் போயிருக்கேன், என்னை நான் பெருமடிச்சுக்க சொல்ல மாட்டேன், அது வேற.
ஆனால் பிரபாகரனுக்கு ஒரு காலத்தில் தொய்வு தமிழகத்தில் ஏற்பட்ட பொழுது சேரிகள் எல்லாம் பிரபாகரன் படத்தை வைத்து எழுச்சியை ஏற்படுத்தியவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன். அது மாதிரி ஒரு அமைப்பு சொல்லுவோம். பின்னாடி வர்ற எதற்காக போராடுகிறாய்? கச்சத்தீவு போராளி நாடாளுமன்றத்தில் மு.க. தேவர் பேசினார். அதை நினைவுபடுத்தி அவருக்கு நன்றி உணர்ச்சியோடு விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் தான் பாராட்டு விழா நடத்தினார். மிகப்பெரிய மு.க. தேவருக்கு பாராட்டு நடத்தினார். எதை செய்ய மறந்துட்டாரு? இடஒதுக்கீடு. தன்னுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரை கூட்டு போய் நாடாளுமன்றத்தில் பேசி இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடை பெற்று தந்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு இடஒதுக்கீடை பெற்று தந்திருக்கிறவர் திருமா. அதனால இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைப்பு தலித் அமைப்பை தாண்டி அங்கே நிறைய மாவட்ட செயலாளர்கள் யாதவர், நாடாறு, கோணாறு, பிள்ளைமாறு, தேவர் எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க நோக்கம் பெரியாரை கடுமையாக விமர்சனம் பண்றான். இறந்தும் காரணம் சமரசம் இல்லாமல் போராடிய ஒரே தலைவர் தந்தை பெரியார். அதனால இன்னைக்கு வரைக்கும் எதுக்குறான். கலைஞர் கடுமையாக எதுக்குறான் இறந்து போனதுக்கு முன்னாடி. அதற்கு அடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய எழுச்சியை தமிழகத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் திருமாவை குறிவைக்க வேண்டும் என்று RSS கும்பல் இன்றைக்கு சதிவலை பின்னுகிறது. சாதியின் பேரால். சாதி என்பது மின்சாரத்தோட வேகமா பாயக்கூடியது. ஆனா இங்க பாயாது, பாய விட மாட்டோம், தடுப்போம் என்கின்ற உறுதிமொழி எடுக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். அதனால இங்க திருமாவுக்கு எதிர்த்து திருமாவுடைய அரசியலை எந்த கொம்பனும் கொம்பாதி கொண்டு வீழ்த்த முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் என்பது தத்துவம். திருமா என்பது ஒரு தத்துவவாதி. இன்றைக்கு தலித் அரசியலை தாண்டி பொதுவெளிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தமிழக தலைவராக திருமா ஜொலிக்கிறார். திருமா இல்லாமல், விடுதலை சிறுத்தைகள் இல்லாமல் எதிர்கால அரசியல் சுழலாது. இதை தெரிந்து கொண்டு சுயநலவாதிகள், கபோதிகள் சில பேர் ஜாதியின் பேரால் வரலாம். அதை தடுத்து நிறுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.